இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையுடைய தலையங்கத்தை பார்க்குறோம். இன்னும் பலம் பெற வேண்டும் காங்கிரஸ் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. 100 இடங்களை கூட காங்கிரஸால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொட முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் சாசனம், தேர்தல் அறிக்கை இந்த இரண்டையும் முன்வைத்து தான் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. அதுதான் அந்த கட்சியுடைய பலம் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. மாநில கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து 99 இடங்களை காங்கிரஸ் இந்த முறை வென்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இழந்த செல்வாக்கை மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் மீட்டிருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் திரு அகிலேஷோடு அனுசரித்து போய் தன்னுடைய செல்வாக்கை காங்கிரஸ் கட்சி மீட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாதி ஏற்றத்தாழ்வில் இந்த முறை காங்கிரஸ் கட்சி கவனம் கொண்டது. உத்தரப்பிரதேசத்தில் பட்டியலின வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ராஜஸ்தான், கர்நாடக மாநிலத்தில் இடைநிலை சாதி வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படிங்கிறத தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்காங்க. நேரடி மோதல்ல பாஜக 70% அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. பாஜகவுடன் மோதணும் அப்படின்னா காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக பலம் பெற வேணும். 1% உற்சாகம், 99% உழைப்பு அப்படின்றத இலக்காக வைத்து காங்கிரஸ் முன்னேறினால் பாஜகவை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தலையங்கத்துடைய சாராம்சமாக இருக்கு.